அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லோரும் பெறலாம் ஞானம். தட்சிணாமூர்த்தியே சிவகுருவாக வந்து சும்மா இரு என்ற ஞான உபதேசம் செய்து ஒளிநெறி காட்டினார் என்பதை திருஞான சம்பந்தர் தனது பாடலில் பாடியுள்ளதை சற்று சிந்திக்கலாம். ஒளிநெறி காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை தோணிபுரத்து உறைந்தனை தொலையாய் இருநிதி. முப்போதும் தம்மை தொழுத சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியாக வந்து ஆதிகுரு எல்லா மனிதர்களுக்கும் உள்ளில் விளங்கும் சீவனாகிய சிவகுரு எதுவும் பேசவில்லை. கண் திறந்து ஆடாமல் அசையாமல் சும்மா இருந்தார். கண்ணில் ஒளியாக துலங்கும் இறைவனை நினைந்து உணர்ந்து சும்மா இருப்பதுவே ஞானம் பெற வழியாம் என்பதை சும்மா இருந்து உணர்த்தி காட்டினார். கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களான சனகாதி முனிவர்கள் தன் முன் தோன்றிய உருவத்தின் இருப்பை கண்டு உணர்ந்து கொண்டனர். ஒரு கையில் வேதம், ஒரு கையில் தீ, ஒரு கையில் உடுக்கை. வேதங்கள் போற்றும் இறைவன் ஒளியானவர், சிவசக்தியானவர் என்பதை உணர்ந்தனர். பேசவில்லை, மௌனமாக சும்மா இருந்தார். கண் பாதி திறந்து இருந்தார். உணர்ந்தனர் முனிவர்கள். என்ன உணர்ந்தனர்? கண்ணை திறந்து தவம் செய், கண் ஒளியை எண்ணி தவம் செய், சும்மா இரு, இதுதான் ஞானம். இங்கே தோணிபுரம் என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டு இருப்பது தோணி போல் இருக்கும் நம் இரு கண்களேயே. தோணி போல் தோன்றுமடா அந்த வீடு என்று கண்ணைத்தான் அகஸ்திய பெருமானும் குறிப்பிட்டு உள்ளார். கண்ணாகிய தோணியில் புறத்தே ஒளியாக துலங்கும் இறைவனை காண கண்ணின் மணியில் ஞான சத்குருவிடம் திருவடி தீட்சை பெற்று கண்ணை திறந்து தவம் செய்ய வேண்டும். திருவடி தீட்சை பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்ள வள்ளல்யார்.com என்ற இணையதளத்தை அன்பர்கள் பார்வையிடலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடியிலே சரணம் சரணம். ஞான சத்குரு திரு சிவசெல்வராஜ் ஐயா திருவடியிலே சரணம் சரணம்.